ஜூன் மாதம் வந்தாலே நம்ம வீட்டில் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களோ இல்லையோ, நமக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்க இருக்காங்கன்ட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுறது. அவங்களுக்கு ஃப்ரீயாட்டு நிறைய அட்வைஸை சொல்கிறது. கவர்மெண்ட் எக்ஸாம் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், விளையாடக்கூடாது அப்படின்னும் ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துட்றது. அவங்களும் அதையே மனசில் வச்சுட்டு பயந்து பயந்து படிக்கிறது. வீட்டில் அம்மாக்களும் நீ 10ஆம் கிளாஸ் படிக்கிற 12ஆம் கிளாஸ் படிக்கிற, பக்கத்து வீட்டில் ரிசல்ட் வந்தால் கேட்பாங்க, அதனால் நல்லா படிக்கணும் அப்படின்னு அம்மாக்களும் அவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறது. ஒரு வழியாக எக்ஸாம் நியர் வரும். இன்னும் அங்கேருந்து இங்கேருந்து 1008 ஃபோன், பெஸ்ட் விஷஸ், நல்லா எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் அந்த பிள்ளைங்களுக்கு பயத்தை கொடுத்துறது. ஒரு வழியாக எக்ஸாம் எழுதி பிள்ளைங்க ஜாலியாக இருக்கும் போது ரிசல்ட் வந்துடுது. ரிசல்ட்டு எழுதின பிள்ளைங்களுக்கு வந்துட்டுன்னு தெரியுதோ இல்லையோ, யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துட்டுன்னு தெரிஞ்சிடும். உடனே ஃபோனை போட்டு ரிசல்ட் வந்துட்டு மார்க் எவ்வளவுன்னு அவங்க மார்க்கை கட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒருக்கா எழுதக்கூடிய அந்த பேப்பரை வச்சு அவங்க நல்லா எழுதியிருக்காங்க, நல்லா எழுதலை, நல்லா படிப்பாங்க, நல்லா படிக்க மாட்டாங்கன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது, முதல்ல வாராங்கன்னு முக்கியம் இல்லை, கடைசியில் யார் முதல்ல வாராங்களோ அதுதான் முக்கியம். இனி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அம்மாவும் பிள்ளைங்களும் நான் 95 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 90 தான் வாங்கியிருக்கேன். அதாவது 95 வாங்கியிருந்த வீட்டுகள்லையும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க 96 வாங்கியாச்சுன்னா அவன் 96 வாங்கிட்டான், நீ 95 தான் வாங்கியிருக்க இப்படின்னும். எது இருக்குதோ இல்லையோ, நல்ல பிள்ளைங்களாட்டு நீண்ட ஆயுளோட எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைப்போம். இந்த படிப்பு, இந்த மார்க்கு, இது எதுவுமே முக்கியம் கிடையாது. நல்ல பிள்ளைங்களாட்டு எதில் நம்ம நல்ல டேலண்டடாட்டு இருக்கோமோ அதுதான் முக்கியம். எல்லா படிப்புமே நல்ல படிப்பு தான். அதனால் கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நல்ல பிள்ளைங்களாட்டு நீண்ட ஆயுளோட எல்லாரும் இருக்கணும்னு கேட்போம். தேங்க்யூ.